இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 11 - 13 முடிய வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி இயேசுவை சோதித்தனர். இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பானவர்களே, இயேசு அப்பம் பழுகுதலை இவர்கள் கண்டார்கள். இவங்களும் சாப்பிட்டாங்க. இறந்தோரை உயிர்ப்பிக்க செய்ததை இவர்கள் காணுகிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்திலே இந்த பரிசேயர்கள் இருந்தார்கள். புதுமைகளை செய்கிறார். செவிடர் கேட்கின்றனர், ஊமையர் பேசுகின்றனர், நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்துகிறார். எல்லாம் இவர்களுக்கு தெரியும். இன்னும் வேற என்ன அடையாளம்? இவர்கள் அடையாளங்களை கண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கோடு கேள்வி கேட்கவில்லை. மாறாக குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். இவர்களுக்குத்தான் பழைய ஏற்பாடெல்லாம் அத்துப்படி ஆயிடுச்சே. அவங்களுக்கு தெரியுமே, எல்லாம் நிறைவேறுகிறது 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இயேசு. மெசியா வரும்பொழுது இவைகளெல்லாம் நடக்கும். அந்த பகுதிகளெல்லாம், அந்த நிகழ்வுகளெல்லாம் இவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் அடையாளம் கேட்கின்றனர்? அவர்கள் அடையாளத்தை தேடவில்லை. மாறாக இயேசுவின் மீது குற்றம் சுமத்தி அவரை ஓரம் கட்ட வேண்டும். தங்களுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும். தங்களுக்கென்று புகழை நிலைநாட்டி கொள்ள வேண்டும். மக்கள் தங்களை தேடி வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா மகிமையும் இறைவனுக்கே. அந்த மனநிலையோடு நாம் செயல்படும் பொழுது கடவுள் நம்மை இயல்பாகவே அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். இயல்பாகவே நம்மை மீட்பின் பாதையில் அழைத்து செல்லுகிறார். எப்பொழுது நம்மை மையப்படுத்துகிறோமோ, எப்பொழுது எதிர்மறையாக பேசுவதுதான் நம்முடைய இயல்பு என்ற முறையிலே நாம் நடந்து கொள்கிறோமோ, நமக்கு எல்லாம் எதிர்மறையாகத்தான் முடியும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களை மையப்படுத்துவதனாலேயே மற்றவர்களை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். மற்றவர்களுக்கு எதிராக எதிர்மறையாக பேசவும் அவர்களை பற்றி நினைக்கவும் நாங்கள் தொடங்குகிறோம். கடவுளே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நேர்மறையாக நீர் காட்டுகின்ற அன்பை நாங்கள் அனுபவிக்க அருள் கூறும். மற்றவர்களை பற்றி நேர்மறையாக பேசவும் நினைக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். இதனால் நடக்கின்ற ஒன்றும் உம்முடைய திட்டமில்லாது நடைபெறவில்லை. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுக்கு மீட்பை தரும் என்ற நோக்கோடு நாங்கள் பேசவும் செயல்படவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவரே ஆகிய இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.